ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். கோபி பாக்கியிட்ட சொல்கிறாரு, 1 மணி நேரத்தில் 100 ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு. 100% ஷியோராக சொல்கிறேன், உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எழில் சொல்கிறாரு, இவர் தான் முடியாதுன்னு சொல்கிறாருல்லம்மா, அப்போ நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவம்மா அப்படின்னு சொல்கிறாரு. கோபி சாப்பிடாம எழுந்திரிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா சொல்கிறாரு, மீடியா வச்சு இதெல்லாம் பண்ண போகிறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு காரியமாக போச்சா அப்படின்னு கேட்குறாரு. கோபி அம்மா சொல்கிறாங்க, ஒரு விஷயம்னா எல்லாரும் உட்காந்து பேசணும்ல, நீ ஏன் எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டு தானே முடிவெடுக்கணும், எல்லாமே அவளே பண்ணிட்டா நான் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உன் இஷ்டம் பாக்கியா, என்ன வேணாலும் பண்ணு, வர வர இந்த வீட்டில் நான் ஏன் இருக்கிறேன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பாக்கியா கோபி ரூமுக்கு தூங்க போகிறாங்க. அங்கே போய் கோபிகிட்ட கேட்குறாங்க, என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பதட்டமாக பயமாக இருக்குங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, இந்த விஷயத்தை தானே நான் கீழே பேசினேன், ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் என்னை கொத்த பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் கண்டிப்பாக சமைச்சிருவேன், இருந்தாலும் ஒரு பதட்டம் பயம், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னால் முடியாது, 1 மணி நேரத்தில் 100 தோசையே சுட முடியாது, நீ 100 டிஷ் எப்படி பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாரு. முயற்சி பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீ தாராளமாக முயற்சி பண்ணி பாருமா, ஆனால் முடியலைன்னு என்கிட்ட புலம்பு வந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ படுத்துடுறாரு கோபி. பாக்கியா சொல்கிறாங்க, அப்பா பொண்ணும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனையே நோண்டிட்டுருக்கிறீங்க, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னை டார்ச்சர் பண்ணாத, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு கோபி ஃபோனை வச்சிடுறாரு. கோபி தூங்கிடுறாரு. பாக்கியா தனக்கு தானே பேசிக்கிறாங்க. பாக்கியா ஃபஸ்ட்டு கஷ்டமான ஐட்டம்லாம் பண்ணிடு, அதுக்கப்புறம் ஈஸியான ஐட்டம்லாம் பண்ணு, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா பேசுகிற சத்தம் கேட்டு கோபி முழிச்சிடுறாரு. நிம்மதியாக என்னை தூங்க விடு பாக்கியா, எனக்கு ஆஃபீஸில் 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தூக்கம் வரலங்க, படபடப்பாக இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, தூக்கம் எப்படி வரும், முடியாத தேவையில்லாத வேலையெல்லாம் தலையில் இழுத்து போட்டு வச்சுட்டா எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு இஷ்டப்பட்டதை பண்ணு பாக்கியா, என்னையே நிம்மதியாக தூங்க விடு அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் எழில், அமிர்தா, நிலா பாப்பா 3 பேரும் கோவிலுக்கு வராங்க. அப்போ அங்கே ஜானுவும் வராங்க. எழில் ஜானுகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நான் போய் நெய் பொங்கல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பாவையும் தூக்கிட்டு போகிறாரு. ஜானு அமிர்தாட்ட சொல்கிறாங்க, எழில் மாதிரி ஒருத்தன் உங்களை விரும்புகிறான்னா நீங்கள் ரொம்ப லக்கி அமிர்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க. நான் தப்பான அர்த்தத்துலலாம் சொல்லலை அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, எழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜானு. நான் திரும்பவும் அவன் கூட எதுக்காக ஒர்க் பண்ண வந்திருக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எழில் கூடவே இருக்கணும், அவன் கூட இருந்தாலே அந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஜானு. அப்படியே அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி செட்டில் ஆயிடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. உடனே அமிர்தா சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் அவரை லவ் பண்ணுங்க, நான் வேணால் உங்களுக்காக அவர்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க. ஏன் அமிர்தா நடிக்கிறீங்க, உங்களுக்கு தான் எழில பிடிக்குமே, நான் அவன் கூட பேசினாலே உங்களுக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜானு. எழில் இப்போ அவங்க வந்துடுறாரு. அமிர்தா எழில்கிட்ட நம்ம இன்னொரு தடவை சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அர்ச்சகர் இப்போது அமிர்தா கையில் பூ கொடுக்குறாரு. நிலா பாப்பாவை கையில் வச்சுருக்காங்க அமிர்தா. அந்த பூவை வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. எழில் அர்ச்சகர்கிட்ட சொல்கிறாரு, குழந்தை கையில் வச்சுருக்கிறாங்களே, என் கையில் இந்த பூவை கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாரு. நிலா பாப்பாவுக்கு பூ வச்சு விடுறாரு எழில். அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுக்கோங்க அமிர்தா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நிலாவை தூக்கி வச்சுருக்கீங்கல்ல, கொடுங்க, நானே உங்களுக்கு வச்சு விடுறேன் அப்படின்னு பூவை வாங்கி அமிர்தாவோட தலையில் வச்சு விடுறாரு. பூ ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு, நீங்கள் ஏன் பூவே வைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாரு எழில். ஏங்க உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது, நான் பூ வச்சு விட்டது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. பாப்பா கையில் இருக்கிறான்றதுனால தான் நான் வச்சு விட்டேங்க அப்படின்னு சொல்கிறாரு. கணேஷ் போனதுக்கப்புறம் நான் பூ வைக்கிறதே இல்லை அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. கணேஷுக்கும் பூவுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு எழில் கேட்குறாரு. இதுக்கெல்லாம் போய் கண் கலங்காதீங்க, போலாம் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு அமிர்தாவை. எழில் அமிர்தா 2 பேரும் இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. கேட்டு திறக்கிறாரு எழில். அமிர்தா எழிலோட கையை பிடிக்கிறாங்க. உடனே எழில், என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தா. என்னை நீங்கள் நம்பலாங்க, இப்போ நான் உங்கள் மேலே எந்த அளவு அன்பாக இருக்கிறேனோ கடைசி வரைக்கும் நான் அப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.